மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை தழை பொங்கல் செஞ்சு பாருங்கங்க. சாம்பாரும் சேர்த்து செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சட்னியும் வச்சு சாப்பிடலாம். சட்னியோட சாம்பார் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி நம்ம எடுத்துக்கிடலாம். பச்சரிசிங்க 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1.5 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேங்க. பாசி பருப்பு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணிங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 டம்ளருக்கும் 12 டம்ளர் வச்சுருக்கேன். நம்ம குழகுலான்னு வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் 1/2 டம்ளர் பால் ஊற்றி நம்ம பண்ணோம்னா சூப்பராக கிடைக்குங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு கிண்டி இறக்கியாச்சு. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகங்க. 2 டம்ளர் அரிசினா அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு அரிசிக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. 2 நல்லா ஃப்ரை ஆனோன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழைங்க. இதில் நீங்கள் புதினா தழை, மல்லித்தழை எல்லாத்துலேயும் பண்ணலாம். இதே மாதிரி சேம் மெத்தடு தான். கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்ங்க ஆட் பண்ணி இஞ்சி ஒரு விரலளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாங்க. மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டோம்னா எடுத்து தூர போட்டுருவாங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி கொடுங்க. சாப்பிடாதவங்களுக்கு இது பனிஷ்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி கொடுங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. ஹெல்த்தியாக இருக்குங்க சாப்பிட்டுச்சுன்னா குழந்தைகள். இப்போ நல்லா கிண்டி இறக்கியாச்சு. தாளிசம் பண்ணி இப்போ 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடணுங்க. இறக்கிட்டு நம்ம பருப்பு சாம்பாருக்கு 1 டம்ளர் பருப்பு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸுங்க எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு சீக்கிரம் மட்டும் வெந்துடும். இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க. ரொம்ப குழையக்கூடாது. 2 ஸ்பூன் சாம்பார் பொடிங்க. இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கட்டி படாமல் இருக்குங்க. கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக்கி விடாது. போதும் இந்த அளவுக்கு திக்க வச்சு கொதிக்க விடுங்க. ஆறுனா இன்னும் திக்காயிருங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கணுங்க. லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தழை தூக்கிடலாம். நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ தாளிசத்துக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. ஜீரகம் போட்டு தாளிங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க. சூப்பராக இருக்கும். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு தாளித்து நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணணுங்க. சாம்பார் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு மல்லித்தழை போட்டு அப்படியே நம்ம தாளிசத்தை ஊற்றி கிண்டி இறக்கி பொங்கலோடு விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. பிளேட்டில் அப்படியே சேவ் பண்ணி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பொங்கலை சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பொங்கல் கூட சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதும் தண்ணியாக கரைஞ்சி போகுது. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பொங்கல் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய்.